மம்மி கிட்ட வருது. அத்தாச்சி, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உள்ள போராடிட்டு இருக்கிறது எங்க அண்ணியாச்சே, அதனாலதான். அடிப்பாவி, விஷத்தையும் குடுத்துட்டு விவரமா பேசுறதா நினைப்பா? அதுக்கு நத்தாச்சி, உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளுக்காகவாது உங்க உடம்ப நீங்க பத்திரமா பாத்துக்கணும்ல. இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கே. என்ன என்ன நடக்கணும்? நட்சத்திராக்கு ஒரு கல்யாணம், கருமாதி எல்லாம். மம்மி அத்தாச்சி, சாரி 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 அத்தாச்சி, நாக்கு தவறி வார்த்தை வந்துருச்சு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும். எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல ஆடாம அசையாம இருப்பீங்க? அத்தாச்சி, கேன்டீன்ல சூடா மசால் வடை போட்டிருக்காங்க, வாங்க மசால் வடையை தின்னுட்டு சூடா 2 காஃபியை குடிச்சிட்டு வருவோம். ஆமா மம்மி, எனக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வாங்க போலாம். ஐயோ ஏ ராசாத்தி, வாமா வாமா வாங்க. அட வாங்க அத்தாச்சி, போலாம் மம்மி, வாங்க. அத்தை, இப்போ உடம்புக்கு எப்படி அத்தை இருக்கு? இனியா, ரொம்ப சாரிம்மா. என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்தே தடங்களாவே வந்துட்டு இருக்கு. மணமேடைக்கு வந்தும் கூட என் கழுத்துல தாலி இறமைய நின்னுடுச்சு. ஒரு பொண்ணுக்கு இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு அத்தை? அப்பா அம்மா யாருமே இல்லாம வளர்ந்தவனா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்ப அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அத்தை. அர்ஜுன் என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அத்தை. நடக்க இருந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்க பாருமா இனியா, நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே எனக்கு தெரியுமா. இதையெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனாம்மா. அழாதம்மா. அம்மாடி, இத பாரு, இப்போ நான் சொல்றேன், என் வீட்டுக்கு நீதான் மருமக, அர்ஜுனுக்கு நீதாம்மா பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அர்ஜுன், மா, நீங்க பேசக்கூடாது. என் பையன் அர்ஜுன் வெளியில இருப்பான், கொஞ்சம் வர சொல்றீங்களாமா? சரிம்மா. அர்ஜுன் சார், உங்க அம்மா உங்களை வர சொன்னாங்க. உத்தமன், நீங்க பாத்துக்கோங்க. அம்மா, கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடுக்கலாம்லம்மா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? இல்லப்பா, இப்ப நான் இத பேசியே தீரணும். சொல்லுங்கம்மா. இத பாரு அர்ஜுன், கல்யாணம் நின்னு போச்சேன்னெல்லாம் வருத்தப்படாதப்பா. இல்லம்மா, எனக்கு அந்த மாதிரி வருத்தம் எதுவுமே இல்ல. நீங்க நல்லபடியா குணமே வீட்டுக்கு வரணும், அதான் என் கவலை. பெண் பாவம் பொல்லாததுப்பா. எந்த சூழ்நிலையிலயும் நம்மளால ஒரு பொண்ணு கண் கலங்கவே கூடாது, அது நல்லதும் இல்ல. மா, இப்ப எதுக்குமா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? அர்ஜுன், நம்ம வீட்டுக்கு இனியாதான் மருமக.
அதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமும் நான் தான். அதனால யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீ இனியாவ தான் கட்டிக்கணும், சரியா? அம்மா, இதுல எந்த குழப்பமும் இல்லம்மா. நான் இனியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நானு. மேடம், சுசித்ராங்கிறவங்களை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். அந்த பக்கம் 3வது ரூம். ஓகே ஓகே சார். சரியான நேரத்துல வந்துட்டாங்களே. பட்டுப்புடவை பார்த்துட்டாங்கன்னா கதை கந்தல். வெறும் வாய் வார்த்தை எனக்கு போதாது அர்ஜுன். இனி அவதான் நீ கல்யாணம் பண்ண எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. மா, என்னம்மா சின்ன பசங்க மாதிரி சத்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு? பரவாயில்லப்பா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம சொல்லி கொடுத்தது அந்த இனியா கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாளா? இந்த கோஷ்டி வேற போகுதே. நம்மளும் போவோம். இது பாரு இனியா, உன் பயம் எனக்கு புரியுது. இந்த கல்யாணம் நின்னு போச்சே, எப்படா திருப்பி கல்யாணம் பண்ண போறான்னு பயப்படுறியா? பயப்படாத இனியா. என்ன ஆனாலும் சரி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என்னுடைய ஒய்ஃப். சத்தியம் பண்ணி கொடு அர்ஜுன். என்ன நடந்தாலும் நான் இனியாவதாம கல்யாணம் பண்ணுவேன். இது சத்தியம். ஆனந்த், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம வெயிட் பண்ண கூடாது. தயவு செஞ்சு உடனே போய் உண்மை சொல்லுங்க. போங்க. மீனாட்சி, அம்மா இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இந்த விஷயத்துல இப்படி அவசரப்பட வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ, கலைச்சு விடணுமே. அப்பா, டாக்டர் சீக்கிரம் போங்க, போய் ஏதாவது பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. மிஸ்டர் அர்ஜுன், சொல்லுங்க டாக்டர். பிபி ரைஸ் ஆயிருக்கு. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் இப்போ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஹெல்த் கண்டிஷனை பாதிக்கும். அவங்க ஷாக் ஆகுற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு. அவங்கள பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். பாத்தீங்களா ஆனந்த், இதுக்கு மேலேயும் நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லணுமா? இதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்களா எப்ப வந்தீங்க? இளமாறன், வசு, ஆல் தி பெஸ்ட். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிபி தான் கொஞ்சம் ஹையர் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போடலாம்னு சொல்லிட்டாரு. நீங்க இன்னும் ஆசீர்வாதம் வாங்கல? வசு, வா, கம். என்ன வசு, என்னாச்சு?
கல்யாணம் நடக்கல அர்ஜுன் சார். என்ன வசு, கல்யாணம் நடக்கலையா? அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால உங்க கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டோம். உங்க கல்யாணம் நடக்காதப்போ நாங்க மட்டும் எப்படி சார் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டோம். என்ன இளமாறன், இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? அவங்க எனக்கு தானே அம்மா, உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன அர்ஜுன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே நேரத்துல 2 இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஒரு கல்யாணம் நின்று போச்சுங்கிற சூழ்நிலையில இன்னொரு கல்யாணத்தை எப்படி நடத்துறது சார்? என்ன இளமாறன் நீங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க கல்யாணத்தை நடத்திருக்கலாமே. ஹரி சார், நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்ல அர்ஜுன் சார், உங்க அம்மாவும் என்னோட அம்மா மாதிரி தான். எனக்கு அம்மா இல்லாத சூழ்நிலையில உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அம்மா நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். வசு, அர்ஜுன் இனியா கல்யாணமும் நடக்கல. இது எல்லாத்தையுமே நல்ல நேரத்துல தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே நேரத்துல 2 கல்யாணமும் நடக்க போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் கெட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அம்மாடி வசுந்தரா, எனக்கு நீ ஒரு உதவி செய்வியாமா? சொல்லுங்க மேடம். கீழே ரிசப்ஷன்ல விநாயகர் சிலை மாடத்துல இருந்து கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டு வரியாமா? சரிங்க மேடம். குங்குமமா? ஒண்ணுமே புரியலையே. அர்ஜுன், அந்த குங்குமத்தை எடுத்து இனியா நெத்தியில வச்சு விடுப்பா. இனியா, உங்க அத்தை கூப்பிடுறாங்கல்ல, போமா போ. அர்ஜுன் தம்பி, குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சு விடுங்க. என்னம்மா அது, இப்ப எதுக்குமா இதெல்லாம்? ஆமாமா, இப்ப என்னம்மா அவசரம்? இதெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாமா? மம்மி சொல்லு. அண்ணி, முதல்ல நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இவங்க 2 பேரும் எங்க போயிட போறாங்க? என்ன இந்திரா, நீயும் புரியாம பேசுற? மணமேடை வரைக்கும் வந்த பொண்ணு தாலி கட்டாம எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது? அர்ஜுன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? உனக்குமா புரியல? அர்ஜுன், நீ இனியாவுக்கு குங்குமம் வச்சு இனியாவ சுமங்கலியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆ
ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. அர்ஜுனுக்கு இவதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஜோதிமணியோட வசுவை எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கணும். மம்மி, என்ன மம்மி இது? இந்த ஆண்டி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இனியா பைத்தியம்டி. கூடிய சீக்கிரமே நல்ல மந்திரமா ஓதி பைத்தியத்தை தெளிய வச்சிடலாம். என்னதான் அவ போட்டு வச்சுக்கிட்டு அண்ணியும் அர்ஜுனை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாத. தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணத்தையே நிறுத்தினவனா இந்த தம்மா துண்டு போட்டு என்ன பண்ணிட போகுது? பொட்ட வேணா அவன் நெத்தியில வச்சிருக்கலாம், ஆனா தாலி உன் கழுத்துலதான் ஏறும். அனி, கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னு நாம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ அம்மா இனியாக்கு பொட்டு வைக்க சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருச்சு அண்ணி. நாம ஒண்ணு நினைச்சு வந்தோம், ஆனா இங்க வேற ஒண்ணு நடக்குது. ஆமா, எல்லாம் அந்த இனியாவுக்கு சாதகமா போயிடுச்சே வசு. என்ன நீ சிரிக்கிறீங்க? இந்த நேரத்துல உங்களுக்கு சிரிப்பு வரத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு அண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல சத்தியத்தை மீறிதான் ஆகணும் அண்ணி. ஐயோ ஆனந்த், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. சத்தியம் பண்றதோ அத மீறதோ இப்போ ஒரு விஷயமே இல்ல. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்கல்ல? இந்த நேரத்துல எதையாவது சொல்ல போய் மேடமோட ஹெல்த்த பாதிச்சா என்ன ஆகுறது? என்னோட சுயநலத்துக்காக நான் மேடமோட ஹெல்த்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல. அண்ணி, அம்மா இனியாதான் அவங்க மருமகங்கிற முடிவுல உறுதியா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரத்திலே அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அதுக்கு பிரேக் போட்டே தீரணும். இல்ல ஆனந்த், இந்த சிச்சுவேஷன்ல எதையுமே நம்ம மேடத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அப்போ அதை பத்தி யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சார் மனசுல நான் ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கணும்னு தான் நான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஏத்துக்கிறேன். நான் நம்பின கடவுள் இந்த கல்யாணத்தை நிறுத்தின மாதிரியே என்னையும் அர்ஜுன் சார் கூட கண்டிப்பா சேர்த்து வைக்கும். வசு, அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவில்ல வசு. எல்லை போட்டு காத்திருக்கிற விஷயம் இல்லம்மா இது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி ஆனந்த். உங்களாலதான் என் கல்யாணம் நடக்கல. நடக்காத கல்யாணத்துக்கு நன்றி சொல்ல வேண்டிய துர்பாகியமான நிலைமை எனக்கு. ஐயோ அண்ணி, இதுக்கெல்லாம் மீனாட்சி தான் காரணம். தேங்க்ஸ் சொல்லணும்னா அது இவங்களுக்கு தான் சொல்லணும். உங்களையும் அர்ஜுன் அண்ணாவையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே மெனக்கட்டாங்க. ரொம்ப நன்றி மீனாட்சி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கிறது ரொம்பவே அபூர்வமா இருக்கு. உன்னோட உணர்வுகளை உன் அண்ணனுக்காக தியாகம் பண்ணிருக்க. உன் அண்ணனையும் தியாகம் பண்ண வச்சிருக்க. நீ ஒரு நல்ல தங்கச்சின்னு காட்டின மாதிரி உங்க அண்ணனும் நான் ஒரு நல்ல அண்ணங்கிறத நிரூபிச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா என்னோட காதல் கைகூடும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மீனாட்சி, நீ என்ன அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிட்ட. சந்தர்ப்பவசமா அண்ணியாக முடியலனாலும் நிச்சயமா நான் உனக்கு ஒரு நல்ல அக்காவா இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அப்பா, ஓவர் சென்டிமெண்டா போகுதே. எப்படியோ பட்டுப்படவு கிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்தாச்சு. இப்போதைக்கு இது போதும்.